நாங்கள் மக்கள் விடுதலை கட்சி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெறுவதற்காக இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆலோசனை குழுவிலே எங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லி 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே எங்களது மக்கள் விடுதலை கட்சி அங்கம் வகிக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலிலே திமுக தலைமையிலான கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றிருந்தோம். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் நிலக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியிலே நாங்கள் போட்டியிட்டோம். அதேபோல் இப்பொழுது நடைபெறுகிற 2026ஆம் ஆண்டுக்கான இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் எங்களது மக்கள் விடுதலை கட்சிக்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அங்கே குழுவிலே திமுகவினுடைய கூட்டணி ஆலோசனை குழுவிலே எங்களுடைய கருத்துக்களை கனிவாக கேட்டுக்கொண்டார்கள். பரிசீலித்து நல்ல முடிவு எடுக்கப்படும், இடம் வழங்கப்படும் என்று இன்றைக்கு அந்த குழுவிலே எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சென்ற 2021ஆம் ஆண்டு தேர்தலில் எமது மக்கள் விடுதலை கட்சி சார்பாக நான் போட்டியிட்டேன். அது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டேன். மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அது பரிசீலித்து அந்த தொகுதியா வேறு ஏதேனும் தொகுதியா என்பதை முடிவெடுத்து முதல்வரோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி உரிய முடிவெடுத்து அதை மறுகட்ட பேச்சுவார்த்தையிலே தெரிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம், ஒரு இடம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு பேசி 2வது முறை பேச்சுவார்த்தையிலே அதை உறுதிப்படுத்தி சொல்லுவோம் என்று தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய முன்னேற்றமான பாதையிலே இந்திய நாட்டினுடைய தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியிலே மிக பாதுகாப்பாக உணர்கிறார்கள். குறிப்பாக பெண்கள், சிறுபான்மையின மக்கள், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், விளிம்புநிலை மக்கள் இன்றைக்கு மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை ஒரு எல்லை சாமியாக, ஒரு காவல் சாமியாக, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தலைவராக பார்க்கிறார்கள். இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி என்பது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலே மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சியை ஒரு பொற்கால ஆட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் மீது மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக அரசு நடத்தக்கூடிய மதவாத தாக்குதல்களையும் கலாச்சார ரீதியாக மொழி மீது, இனத்தின் மீதும் தாக்கக்கூடிய தாக்குதல்களிலிருந்து தடுத்து காக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரணாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டையும், தமிழ்நாட்டு மக்களையும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியையும், தமிழ்நாட்டின் மீது நடத்தப்படுகிற பாசிச மதவாத தாக்குதல்களில் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே வல்லமை மிக்க தலைவர் நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்று தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். நடைபெற இருக்கிற இந்த தேர்தலில் மிக சிறப்பாக 200க்கு 200 என்று முதல்வர் சொல்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை 200ஐயும் தாண்டி 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கே எமது மக்கள் விடுதலை கட்சி உறுதுணையாக இருக்கும். கூட்டணியினுடைய வெற்றிக்கு நாங்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றுவோம், அர்ப்பணிப்போடு பணியாற்றுவோம் என்பதை மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே மீண்டும் 2026 திமுக தலைமையிலான பொற்கால ஆட்சி தொடர்வதற்கு மீண்டும் ஆட்சி அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.